இப்போ ரெஜிஸ்டர் அப்படின்னா நம்ம நார்மலா ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு அதே மீனிங் தான். ரெஜிஸ்டர் இஸ் எ டிவைஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டோரிங் ஏ பிட். ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு டிவைஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம பிளிப் ஃப்ளாப்ல பார்த்துருக்கோம். பிளிப் ஃப்ளாப் என்ன செய்யும்? ஒவ்வொரு பிளிப் ஃப்ளாப்பும் என்ன செய்யும்? ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணும். இப்போ நீங்க வந்து நீங்க ஒரு 5 பிட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நமக்கு 5 பிளிப் ஃப்ளாப் வேணும். ரைட்டா? அதை நம்ம செகண்ட் பாயிண்ட்ல சொல்லிருக்கோம். டு ஸ்டோர் n bit binary number, a set of n flip flops are used. உதாரணமா இப்போ 1 0 1 1 இதை நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா எத்தனை பிளிப் ஃப்ளாப் வேணும்? நமக்கு 4 பிளிப் ஃப்ளாப் வேணும். இப்போ 4 பிளிப் ஃப்ளாப்ல ஒவ்வொரு பிளிப் ஃப்ளாப்லயும் ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து ஒரு பிளிப் ஃப்ளாப்ல 1 இருக்கும், இன்னொன்னுல 0, இன்னொன்னுல 1, இன்னொன்னுல 1. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர். அடுத்தது டேட்டா கேன் பி சீரியல் ஆர் பேரலல். இப்போ டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தடை வச்சு அது சீரியலா ஸ்டோர் பண்ணலாம் அல்லது என்ன பண்ணலாம்? பேரலா ஸ்டோர் பண்ணலாம். சீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஏற்கனவே 4 பிளிப் ஃப்ளாப் இருக்கு. இப்ப இந்த நம்பர்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணணும். ஆல்ரெடி இந்த 4 பிளிப் ஃப்ளாப்லயும் எது வேணாலும் இருக்கலாம், ஆல்ரெடி எது வேணாலும் இருக்கலாம். அப்ப சீரியல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை கொண்டாந்து இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை தள்ளிட்டு அடுத்த நம்பரை ஸ்டோர் பண்றது. அதுக்கப்புறம் இதை அடுத்து இன்னொரு நம்பர் ஸ்டோர் பண்ணும் போது இது ரெண்டு என்ன ஆகும்? இந்த சைடு நகரும். அல்லது இங்கிட்ட இருந்து ஸ்டோர் பண்ணலாம் அல்லது இங்கிட்ட இருந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் மூலமா ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன ஸ்டோர் மெத்தட்? வந்து சீரியல் மெத்தட். பேரல்னா 4யுமே ஒரே நேரத்துல என்ன பண்றோம்? இப்படியே வெர்டிகலா ஒரே நேரத்துல இப்ப 4 பாக்ஸ் இருக்கா, 4 பாக்ஸ்லயே 4 நம்பரையும் கொண்டாந்து என்ன பண்ணிடுறோம்? ஒன்னா கொண்டாந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேரலல் மெத்தட். அது நம்ம டீடைலா கீழே நம்ம பிக்சர் வைஸ் பார்க்க போறோம். The data can be serial or parallel. A register can convert a data from serial to parallel and vice versa. அடுத்த ரெஜிஸ்டரை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மெமரி ரெஜிஸ்டர், இன்னொன்னு வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். மெமரி ரெஜிஸ்டர் அப்படின்னா மெமரின்ற நேம்லயே உங்களுக்கு இருக்கு. மெமரினா என்ன பண்ணணும்? வந்து ஸ்டோர் பண்றது, இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுட்டு போறோம். ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் பண்றோம். அதாவது அந்த நம்பரை வந்து ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நகர்த்துறதுக்காக ஸ்டோர், அதாவது ப்ராசஸ். ரெஜிஸ்டர் தட் ஆர் யூஸ்டு டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன். இங்க இருக்கிறத அடுத்ததுக்கு மாத்தணும் அப்படின்னு நம்ம ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்றோம். இப்போ ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் naturally the flip flops must be connected such that the binary number can be entered into the register and possibly shifted out. A group of flip flops connected, அத நிறைய flip flop நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். எதுக்குன்னா to provide either or both of these functions is called a shift register. அதாவது naturally the flip flops must be connected such that the binary number can be entered into the register and possibly shifted out. A group of flip flop connected to provide either or both of these functions. And the shift registers are used in a digital system for temporary information storage and data manipulation and transferring. அதாவது டெம்பரரியா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அல்லது டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கலாம், அல்லது டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திக்கலாம், அல்லது அந்த டேட்டாவை வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். They can be used in memory. மேலும் வந்து இதை வந்து மெனி கவுண்டிங் கவுண்டிங்லயும் நம்ம அந்த ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா கவுண்டிங் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? அந்த கவுண்டாக அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டே வரும். இப்போ வந்து ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னா 1ன்னு கவுண்ட் பண்ணணும், 2 பேருன்னா 2ன்னு கவுண்ட் பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு அந்த குறைய ஸ்டோர் பண்ணும். அந்த நம்பர் என்ன ஆகும்? நமக்கு 1ன்னா 1ன்னு ஸ்டோர் பண்ணும், 2ன்னா 1 0ன்னு ஸ்டோர் பண்ணும். அப்ப அது என்ன ஆகும்? நமக்கு வந்து அந்த இடமும் என்ன பண்ணும்? நமக்கு அந்த நம்பரும் ஷிஃப்ட் ஆகும். இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும். இப்போ சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றத இதை அமல் பண்ணிக்க. ஷிஃப்டிங் த டேட்டா 1 bit at a time. ஒரு நேரத்துல எத்தனை டேட்டா பிட் வந்து ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ஒரே ஒரு பிட் மட்டும். எங்க வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். எம்எஸ்பில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி, எல்எஸ்பில இருந்து ஆரம்பிச்சாலும் சரி. எம்எஸ்பி ஆனது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட்.
இப்போ உதாரணமா 1011 இதுல MSB எது? இது MSB, இது வந்து என்னது? LSB. MSB ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம். LSB ல ஸ்டார்ட் பண்றோம்னா இந்த சைட்ல இருந்து என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 1 ஸ்டார்ட் பண்றது, அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்றது, அப்படி. MSB ல இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் n பிட் ரெக்வயர்ஸ். ஒவ்வொரு பிட்டுக்கும் எத்தனை கிளாக் பல்ஸ் வேணும் நமக்கு? ஒரு கிளாக் பல்ஸ். ஒரு பிட்னா ஒரு கிளாக் பல்ஸ். n பிட்னா எத்தனை கிளாக் பல்ஸ் வேணும் நமக்கு? n கிளாக் பல்ஸ். அப்ப வந்து இப்ப இந்த சீரியல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் எப்படி வந்து நம்பர் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு நம்பர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் ஒரு கிளாக் பல்ஸ். இப்ப வந்து இதான் வந்து கிளாக் பல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ ஒரு கிளாக் பல்ஸ்ல ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகும். ஒரு கிளாக் பல்ஸ்ல முடியல, அடுத்த கிளாக் பல்ஸ் முடிவுல தான் என்ன வேணும்? இன்னொரு நம்பர் ஸ்டோர் ஆகும். அடுத்த கிளாக் பல்ஸுக்கு இன்னொரு நம்பர், அடுத்த கிளாக் பல்ஸுக்கு இன்னொரு நம்பர். அப்ப எத்தனாவது நமக்கு வந்து 4 நம்பர்னா டைம் வந்து என்ன ஆகும் நமக்கு? 4 கிளாக் பல்ஸ். 4 நம்பர் ஸ்டோர் ஆகுறதுக்கு 4 கிளாக் பல்ஸ் டைம் எடுத்துக்கும். அடுத்து டேட்டா இன் சீரியல் ஃபார்ம். சீரியல் ஃபார்ம்ல டேட்டாவை நம்ம சேர்க்கறதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, அது பேரு டெம்பரல் கோட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்றோம். அடுத்து பேரலல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். பேரலல்ன்றது அப்படியே, சீரியல்ன்றது ஒவ்வொரு நம்பரா சேர்க்கிறோம். பேரலல் என்ன பண்றீங்க? எல்லா நம்பரையும் ஒரே நேரத்துல சைமல்டேனியஸ்லி ஒரே கிளாக் பல்ஸ்லயே எல்லா நம்பரும் சேர்க்கிறோம் டூரிங் எ சிங்கிள் கிளாக் பல்ஸ். அப்ப டைம் வந்து உங்களுக்கு கம்மி. அதனால என்ன சொல்றேன், இது வந்து ஃபாஸ்டர் தென் சீரியல் ஷிஃப்டிங். சீரியல் ஷிஃப்டிங்கை விட நமக்கு இது என்ன ஆகும்? ஃபாஸ்டா இருக்கும். நீங்க இங்க 4 பிட்டா நீங்க சேர்க்கணும்னா 4 கிளாக் பல்ஸ் டைம் ஆகும். இங்க ஒரே கிளாக் பல்ஸ் தான், எத்தனை பிட்டா இருந்தாலும் ஒரே கிளாக் பல்ஸ் தான். அதனால இது ஃபாஸ்டா இருக்கும். அடுத்த டேட்டா இன் பேரலல் ஃபார்ம் ரெஃபர்ட் டு அஸ் எ ஸ்பெஷல் கோட்னு சொல்றோம். அது டெம்பரல் கோட், இது என்னது? ஸ்பெஷல் கோட். இப்ப ஷிஃப்ட் ஆபரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சீரியல் ஷிஃப்ட். சீரியல்ல வந்து லெஃப்ட் தென் அவுட், அமர் ரைட் தென் அவுட், பேரலல் இன்னு, பேரலல் அவுட், ரொட்டேட் லெஃப்ட், ரொட்டேட் ரைட். இது மாதிரியான ஒரு 6 விதமான டெக்னிக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட் தென் அவுட். அதாவது ஷிஃப்ட் லெஃப்ட்னா லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்றது, லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணி அப்படியே நம்ம அவுட் பண்றோம், வெளியிலயும் கொண்டு வரோம். அடுத்து வந்து சீரியல் ஷிஃப்ட் ரைட் தென் அவுட். இது வந்து ஷிஃப்ட் வந்து அவுட். இது ரெண்டும் வந்து அவுட்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா இன்னு அவுட். அதே மாதிரி ரொட்டேட் லெஃப்ட், ரொட்டேட் ரைட். இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட் தென் அவுட். சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட். சார் லெஃப்ட்னா வந்து இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டே போறாங்க. இப்ப இங்க ஒரு நம்பர்னு வச்சுங்களேன், 0 1 1 0. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த 0 எங்க போகும்? இந்த 0 எங்க போயிடும்? இங்க வந்துடும். இப்ப நீங்க இங்க ஏதாவது ஒரு பிட்டை வச்சு நீங்க இதை மாத்திக்கலாம். இங்க இருந்து ஒரு பிட்டை வச்சு நகர்த்துவோம். இங்க ஒரு 1 இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப 1 வந்து இங்க வந்துடும், இந்த 0 இங்க வந்துடும், இந்த 1 இங்க போயிடும், இங்க போயிடும், இந்த 1 இங்க வந்து இந்த 0 அவுட்ல வந்துடும், வெளியில வந்துடும். இதுக்கு பேர் என்ன? சீரியல் ஷிஃப்ட் லெஃப்ட் தென் அவுட். அதாவது லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்றோம், வெளியில தள்ளிடுறோம். ஆமா. அடுத்து சீரியல் ஷிஃப்ட் ரைட் தென் அவுட்னா இப்ப இப்படி ஷிஃப்ட் பண்ண போறோம், இங்க இருந்து நம்ம பண்ண போறோம். அடுத்து பேரலல் ஷிஃப்ட் என்ன பண்றாங்க? பேரலல் ஷிஃப்ட் என்னன்னா 4 பிட்டையும் ஒரே நேரத்துல என்ன பண்றோம்? உள்ள கொண்டு வர்றீங்க. அதே பேரலல் ஷிஃப்ட் அவுட்னா 4 என்ன பண்றோம்? வெளியில தள்ளிடுறோம். ரைட்டா? ரொட்டேட் லெஃப்ட். ரொட்டேட் லெஃப்ட் எப்படி இருக்கு? லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்றது. இது எப்படின்னா, இப்ப வந்து 1 இங்க 0 இருக்கு, இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆகும் நமக்கு? இங்க 0, இங்க வந்து சரி இங்க 1 வச்சுக்குவோம், இங்க என்ன வச்சுக்குவோம்? 0 வச்சுக்குவோம். இப்ப என்ன நடக்கும்? இந்த 1 இங்க வந்துடும், இங்க வந்துடும். திரும்ப இந்த 0 இங்க போயிடும், இங்க போயிடும். இந்த 1 இங்க வந்துடும், இங்க வந்துடும். இந்த 0 பேஸ் சுத்தி இங்க வந்துடும். இதான் ரொட்டேட் லெஃப்ட். ரொட்டேட் ரைட்னா சேம் மீனிங், இப்படி ரொட்டேட் ஆகும். அவ்வளவுதான். அடுத்து அக்கார்டிங் டு இன்புட் அண்ட் அவுட்புட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் மே பி கிளாசிஃபை. இன்புட் அவுட்புட் எப்படி ஷிஃப்ட் பண்ண போறதுன்னு பொறுத்து 4 விதமா சொல்றோம். எப்படின்னா சீரியல் இன்னு, சீரியல் அவுட்.
சீரியல் என்னன்னா 4 நம்பரையும் என்ன பண்றோம், நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியா இன்புட் பண்றோம். சீரியல் அவுட்னா 4 நம்பர் என்ன ஆகுது, ஒவ்வொன்றும் தனித்தனியா வெளியில எடுக்கிறோம். அது மாதிரி சீரியல் இன் பேரல் அவுட். இன் பண்றது சீரியலா பண்றோம், அவுட் பண்றது அப்படின்னா மொத்தமா பண்ணிடுறோம். பேரல்னா மொத்தமா 4 ஒரே இடத்துல எடுத்தாரு. இன் பண்ணும்போது மட்டும் தனித்தனியா பண்றது. அடுத்து பேரல் இன். பேரல் இன்னா ஒரே இடத்துல 4 பிட்டையும் போடுறது, அவுட் பண்ணும்போது என்ன பண்றது, ஒவ்வொன்னா அவுட் பண்றது. அது மாதிரி பேரல் இன் பேரல் அவுட்னா ரெண்டுமே இன் பண்றதும் ஒரே நேரம், அவுட் பண்றதும் மொத்தமா பண்ணிடுது. சீரியல்னா ஒவ்வொன்று தனித்தனியா, பேரல் என்னது மொத்தமா, அவ்வளவுதான். இதான் எல்லாத்துக்குமே அதான் மீனிங். அடுத்து ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டர் கேன் பி பில்ட் யூசிங் டி ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். இதுல வந்து ஒரு சீரியஸ் ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டருக்கான ஒரு பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் இன்புட் டேட்டா, சீரியல் அவுட்புட், சீரியல் அவுட்புட். Here shows a 4-bit register, 4-bit register using 4 flip flop. 4 flip flop யூஸ் பண்ணிருக்கோம். 4 பிட்டுக்கு அந்த 4 flip flop ஓட நேம் வந்து FF0 ல இருந்து FF3 வரைக்கும். D in அப்படின்றது FF0 க்கு கொடுக்குற இன்புட். அடுத்து இந்த FF0 ஓட அவுட்புட் எங்க போகுது அப்படின்னா, அவுட்புட் ஆஃப் FF0 Q0 வச்சுக்கிறோம். இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா D1 க்கு கொடுக்குறோம். திரும்ப இந்த Q1 அப்படின்ற அதோட அவுட்புட் வந்து D2 மாறுது. திரும்ப அந்த அதோட Q2 ஓட அவுட்புட் வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து D3 நம்ம கொடுக்குறோம். வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப், இது வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் ரெஜிஸ்டர். இது டி ஃபிளாப் யூஸ் பண்ணிருக்காங்க, இது ஜேகே யூஸ் பண்ணிருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படியே இங்க வந்துடலாம், அந்த ட்ரூத் டேபிள் வந்துடலாம். D1, D2, D3, D4 எல்லாமே ஒண்ணுன்னு எடுத்துக்கிட்டு ஆல் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் ரீசெட் ஸ்டேட்ஸ் இன் த பிகினிங். அதாவது நம்ம வந்து 4 டேட்டா எடுத்துக்க போறோம். 4 டேட்டா என்ன டேட்டா அப்படின்னா D1 1, D2 1, D3 1, D4 1. 4க்குமே என்ன டேட்டா, சேம் டேட்டா. 4மே 1 1 1ன்றதை நம்ம சேவ் பண்ண போறீங்க. ஆரம்பத்துல என்னவா இருக்குன்னா ஆல் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் ரீசெட் ஸ்டேட்ஸ் இன் த பிகினிங். ஆரம்பத்துல 4மே என்னவா இருக்குன்னு எடுத்துக்கிறோம், ரீசெட் ஸ்டேட். எல்லாத்துலயும் 0 0 இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இப்ப 4 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒண்ணு A, B, C, D. 4 ஃபிளிப் ஃப்ளாப். 4லயும் ஆரம்பத்துல என்ன இருக்கு, நமக்கு 0 0 0 0 இருக்கு. இது என்ன ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லுவோம் நம்ம வந்து, சரி என்ன ரெஜிஸ்டர், ஷிஃப்ட் லெஃப்ட். ஷிஃப்ட் லெஃப்ட்னா எங்க இருந்து ஷிஃப்ட் ஆகும் நமக்கு, இந்த சைட்ல இருந்து வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது நமக்கு வந்து, ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ்ல, இது ஃபர்ஸ்ட் பல்ஸ்ல A அப்படின்ற ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு என்ன கிடைக்குது நமக்கு, 1 போகுது. நமக்கு வந்து இந்த 4 1 நம்ம சேர்க்க போறோம். இந்த லாஸ்ட் 1 வந்து எங்க போயிருச்சு, இப்ப இதுக்கு போயிருச்சா, ரைட். அடுத்து என்ன நடக்கும், ரெண்டாவது கிளாக் சைக்கிள்ல என்ன நடக்கும், இந்த 1 வந்து இங்க வந்துடும். அடுத்த இந்த 1 எங்க போயிருது, இதுக்கு வரும். தேர்ட் சைக்கிள்ல வந்து இது இங்க போயிடும், இது இங்க வந்துடும். இந்த 1 என்ன பண்ணும், இங்க வந்துடும். அவர் ஃபோர்த் சைக்கிள் முடிவுல என்ன ஆகும் போது நமக்கு, இது வந்து இங்க வந்துருமா, இது வந்து இங்க வந்துடும். அது மாதிரி இது இங்க வந்துடும். இந்த 1 இங்க வந்துடும், நமக்கு இங்க போயிடும். இப்படிதான் வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல வந்து இது வந்து லெஃப்ட்டுக்கு. அதே மாதிரி ரைட்னா என்னவா இருக்கும், ரைட்னா இந்த இங்க ஆரம்பிச்சீங்கல்ல, எங்க ஆரம்பிக்கணும், நம்ம வந்து இங்க 1 ஆரம்பிக்கணும். இப்படி வரும், இப்படி இருக்கிற 1 வந்து இப்படி வந்துடும். அவ்வளவுதான். ஷிஃப்ட் ரைட் ரெஜிஸ்டர், இதுக்கும் நம்ம அந்த போட்டிருக்கோம் பாருங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இங்க இருந்து ஆரம்பிக்குது, இப்படி ஜாயின் ஆகும், இப்படி வரும். அடுத்து சீரியல் இன் பேரலல் அவுட். சீரியல் இன் பேரலல் அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் என்னன்னா ஒவ்வொன்னா லோட் ஆகுது. அதாவது டேட்டா இஸ் லோடட் இன்டு தி ரெஜிஸ்டர் சீரியலி பட் ரீட் இன் பேரலல்.
இதுக்கான இது பேரல் இன் பேரல் அவுட், இதுக்கான இது வரைபடம் வரைஞ்சிருக்கோம். அடுத்து பேரல் இன் சீரியல் அவுட், இதுக்கான பிக்சரு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது சீரியல் இன்னு, சீரியல் இன்னு, சீரியல் அவுட். இது சீரியல் இன்னு, பேரல் அவுட், பேரலல் இன்னு, சீரியல் அவுட், பேரலல் இன்னு, பேரல் அவுட். இதுல சீரியல் என்னன்னா இப்ப 0 1 இதை அந்த நம்பரை வந்து என்ன பண்றோம், சீரியலா இன் பண்றோம். ஒவ்வொன்னு இன் பண்றீங்க. அதே மாதிரி இங்க ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு நம்பர் என்ன பண்ணுவீங்க, வெளியில வந்துட்டே இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். இதான் சீரியல் இன் சீரியல் அவுட். இங்க பாத்தீங்க அப்படின்னா சீரியல் இன் எல்லாம் பண்ணின பிறகு மொத்தமா என்ன ஆயிருது, எல்லாமே பேரல் அவுட் ஆகும், ஒரே நேரத்துல வெளியில வந்துடும். இங்க பேரல் இன்னா ஒரே நேரத்துல கொடுக்குறீங்க, ஆனா வெளியில வர்றது எப்படி வரும், ஒரு கிளாக் பல்ஸ் முடியல ஒரு நம்பர் வெளியில வரும், அடுத்த கிளாக் பல்ஸுக்கு அடுத்த நம்பர் வெளியில வரும், அப்படி வரும். சீரியல்ன்றது ஒரு கிளாக் பல்ஸ்ல ஒரு பிட்டு. சீரியல் ஃபில் ஆனாதான் உங்களுக்கு இத பேரல் வெளியில வரும். அப்பதானே உங்களுக்கு இதுல எல்லாமே ஃபில் ஆன பிறகுதான் இது நடக்கும். ஆனா இது எல்லாமே வந்து இப்ப இந்த 3 5 8 நம்பர் இருக்குல்ல, 8 நம்பர் ஒரே நேரத்துல வெளியில வரும். அதான் ஒரே கிளாக் பல்ஸ் டைமிங்ல வெளியில எடுத்துருவாங்க, வெளியில வந்துடும். இதுக்கு 8 கிளாக் பல்ஸ் வேணும், ஸ்டோர் பண்றதுக்கு 8 கிளாக் பல்ஸ். ஆனா வெளியில வர்றது எத்தனை கிளாக் பல்ஸ், ஒரு கிளாக் பல்ஸ். பேரலல்னா சிங்கிள் கிளாக் பல்ஸ், சீரியல்ல எத்தனை பிட்டோ அத்தனை கிளாக் பல்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், n பிட் ரெக்வயர் n கிளாக் பல்ஸ். 4 பிட்னா 4 கிளாக் பல்ஸ். அதான் ஜென்ரலா சீரியலுக்கு. பேரலலுக்கு ஒரே எத்தனை பிட்டா இருந்தாலும் எல்லாமே சைமல்டேனியஸ் ஒரே இடத்துல வெளியில வரப்போது, ஒரே இடத்துல உள்ள போகும். இது பேசிக் கான்செப்ட். எல்லாமே என்ன சொல்லிருப்போம், நீங்க அந்த பேசிக்கே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, இது நீங்க ரீட் கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்னும் பெருசா இருக்காது, கான்செப்ட் எல்லாம் ஒன்னும் பெருசா இருக்காது. கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பான். சீரியல்லாம் வந்து கிளாக் பல்ஸ், அதுல வந்து எப்படி பிட் வந்து வெளியில வரும், எப்படி உள்ள போகும், 1 பிட் அட் a டைம், அது வந்து ஆல் பிட்ஸ் சைமல்டேனியஸ்லி, இந்த மாதிரி இருக்கும். வேற ஒன்னும் பெருசா என்ன கேட்க போறாங்க. அடுத்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டருடைய அந்த அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு டைம் டிலே. ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் வந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து டைம் டிலே ஏற்படுத்தும். உதாரணமா சீரியல் இன் சீரியல் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கேன் பி யூஸ்டு இன்ட்ரோடியூஸ் டைம் டிலே பண்ணிக்கலாம். இப்போ உதாரணமா வந்து ஒரு பிட் இருக்குது, ஒரு 4 பிட் இருக்கு. இந்த 4 பிட்டை நீங்க வந்து இன்னொரு ஆபரேஷனுக்காக நீங்க கொடுக்க போறீங்க. ஆனா கொஞ்சம் லேட் பண்ணி தான் கொடுக்கணும். என்ன பண்ணி தான் கொடுக்கணும், நம்ம வந்து அந்த 4 பிட்டை இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. ஆனா 4 பிட்டை நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து உடனே கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும், நம்ம வந்து 1 by 1 லேட் பண்ணி கொடுக்கணும். அப்படின்ற போது நீங்க இடையில ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பிட்டும் என்ன ஆகும், நமக்கு இப்ப இந்த 4 பிட்டு ஷிஃப்ட் ஆகி வெளியில வர்றதுக்கு நமக்கு எத்தனை பல்ஸ் ஆயிரும், நமக்கு வந்து 4 பல்ஸ் டைம் அதை என்ன பண்ணணும், டிலே பண்ணிக்கும். அந்த மாதிரி டைம் டிலேக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. உதாரணம் பாத்தீங்கன்னா, இன்புட் டு அவுட்புட் டைம் டிலே, டெல்டா டி. டைம் டிலே எப்படி கால்குலேட் பண்றோம்னா, டெல்டா டி ஈக்குவல் டு n இன்ட்டு 1 by f. n இன்ட்டு 1 by f. இந்த இதை வந்து n இன்ட்டு 1 by f எழுதுறத விட இப்படி எழுதுறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். n இன்ட்டு t. இப்போ வந்து நீங்க n பிட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிட்டுக்குமான டைம் எவ்வளோ, ஒரு பிட்டுக்கான டைம் வந்து t. அப்ப n பிட்னா n இன்ட்டு t, அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு டிலே பண்ணும், அது n இன்ட்டு ஒரு பிட்டுக்கான டைம். அப்ப n இன்ட்டு t, t தான் நம்ம வந்து 1 by f ன்னு சொல்றோம். டெல்டா டின்றது டைம் டிலே வந்து மைக்ரோ செகண்ட்ல இருக்கும். என்னன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ்னா எத்தனை, இப்ப 4 பிட்டுனா 4 ஸ்டேஜ் இருக்கும், 4 கிளிப்ல வந்தது. எப்படின்றது கிளாக் ஃப்ரீக்வன்சி. இதுல பாத்தீங்கன்னா கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி கிளாக்கோட ஃப்ரீக்வன்சி அதிகமானுச்சுன்னா டைம் வந்து குறையும், டைம் டிலே குறையும் உங்களுக்கு. ஏன்னா எப்ப அதிகமான டி குறையும்ல, இப்ப டைம் டிலே டோட்டல் டைம் டிலே குறையும் உங்களுக்கு. அடுத்து இதை வந்து ரிங் கவுண்டரா யூஸ் பண்றோம். அப்புறம் டேட்டா வந்து சீரியல்ல இருக்கிற டேட்டாவை பேரலா மாத்தலாம், பேரலல் டேட்டா என்ன மாத்திக்கலாம், சீரியலா நம்ம மாத்திக்கலாம். இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல வந்து
ரெண்டே ரெண்டு டைப் தான். என்னது? சீரியல், இன்னொன்னு பேரலல். சீரியல்னா என்ன? ஒன் பிட் அட் ஏ டைம். ஒரு பிட் தான் ஒரு நேரத்துக்கு, ஒரு கிளாக் பல்ஸ்க்கு ஒரு பிட் மட்டும் டிரான்ஸ்பர் ஆகும். சீரியல்ல ஒவ்வொரு பிட்டா டிரான்ஸ்பர் ஆகும். பேரலல்னா ஒரே நேரத்துல எல்லா பிட்டும் டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப நீங்க வந்து n பிட்னா எத்தனை கிளாக் பல்ஸ் வேணும்? நமக்கு n கிளாக் பல்ஸ் வேணும். இங்க சீரியல்ல. இதுல வந்து பேரலல்ல ஒரே கிளாக் பல்ஸ் தான். இதுல உங்களுக்கு சீரியல் என்ன, பேரல் அவுட், இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. லெஃப்ட்ல ஷிஃப்ட் பண்ணலாம், ரைட்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ், நிறைய இதெல்லாம் இருக்குது. இதை ஜெனரலா ஞாபகம் வச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது கவுண்டர்ஸ். கவுண்டர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்ட் பண்ணும். இப்ப கவுண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா எப்படி இது கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கவுண்டர் வந்து ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட். ஏன்னா அது வந்து நம்பரை ஸ்டோர் பண்ணணும், எத்தனை பேர் வந்தாங்க போனாங்கன்ற அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அதனால அது ஒரு சீக்வென்ஷியல் சர்க்கியூட். இதுவரை கவுண்டர்ஸ் எதை பயன்படுத்தி உருவாக்குறோம்னா நிறைய ஃபிளிப் ஃப்ளாப்களை பயன்படுத்தி நீங்க உருவாக்குறீங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா டேலி பண்ணலாம் அல்லது கவுண்ட் பண்ணலாம். டேலி பண்றதுன்னா ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குன்னா அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், அது குறைச்சிக்கிட்டே வரலாம். இப்ப ஏற்கனவே 100 இருக்கு அப்படின்னா 100, 1 வந்துருச்சுன்னா 99 இப்படி டேலி பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், 0ல இருந்து 1 2 3ன்னு இப்படி கவுண்ட் பண்ணலாம். எப்படி வேணாலும் அதை வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால பண்ண வைக்க முடியும். அடுத்த கவுண்டர்ல ஜெனரலா சர்க்கியூட்ல ரெண்டு டைப் இருக்கு, சிங்க்ரோனஸ், இன்னொன்னு அசிங்க்ரோனஸ். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல பேரலல் அண்ட் சீரியல். பேரலல் வந்து என்ன பண்ணுது, ஒரே நேரத்துல எல்லாமே நடக்குது. சீரியல் வந்து 1 by 1 நடக்குது. அப்ப அது வந்து அதுல எது சிங்க்ரோனஸ், எது அசிங்க்ரோனஸ்? சிங்க்ரோனஸ் என்ன சொல்றோம், ஆல் த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ஆர் கிளாக்டு அட் த சேம் டைம். அசிங்க்ரோனஸ்னா சீரியல் சீக்வென்ஷியல் சர்க்கியூட். அப்ப பேரலல் அப்படின்னாலே அது பேரலல் எல்லாமே சிங்க்ரோனஸ். சிங்க்ரோனஸ் என்ன அர்த்தம், ஒரே நேரத்தில் நடக்கணும். அசிங்க்ரோனஸ்னா ஒரே நேரத்தில் நடக்காது, 1 by 1 நடக்கும். இப்ப சிங்க்ரோனஸ் ன்றது பேரலல் சீக்வென்ஷியல் சர்க்கியூட், அசிங்க்ரோனஸ் ன்றது சீரியல் சீக்வென்ஷியல் சர்க்கியூட். இதுல அசிங்க்ரோனஸ்க்கான எடுத்துக்காட்டுக்கான கவுண்டர் பாத்தீங்கன்னா ரிப்பிள் கவுண்டர். இது கேட்பாங்க, ரிப்பிள் கவுண்டர் என்ன டைப் ஆஃப் கவுண்டர்? ரிப்பிள் கவுண்டர் ஒரு அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இப்போ அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கவுண்டர்ஸோட அப்ளிகேஷன் பல்ஸ் கவுண்டிங், எத்தனை பல்ஸ் ஒன்று இருக்கு, ஃப்ரீக்வன்சி டிவிஷன், ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்றதுக்கு பயன்படுகிறது, டைம் மெஷர் பண்ணலாம், அப்புறம் கண்ட்ரோல் அண்ட் டைமிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் பயன்படுகிறது. இப்போ நமக்கு டிராபிக் லைட் சிக்னல் எல்லாம் யூஸ் பண்றோம். டிராபிக் லைட்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு பிறகு என்ன பண்ணும், நமக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்போ வந்து இத்தனை கிளாக் பல்ஸ் வந்த பிறகு அதோடைய ஸ்டேட்டை மாத்தணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த கவுண்டர் சர்க்கியூட்டை லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா ஒரு கவுண்டருக்கு கண்டினியூஸா கிளாக் பல்ஸ் போயிட்டே இருக்கும். அப்ப கவுண்டர் வந்து இப்போ வந்து உதாரணம் வந்து ஒரு 4 பிட் கவுண்ட், அது 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 0 பண்ணு அப்படி நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா கரெக்டா 4 பல்ஸ் வந்தோடனே என்ன ஆட்டோமேட்டிக்கா அது ரீசெட் ஆயிடும். அப்ப எரியற லைட் என்ன பண்ணலாம், ஆஃப் ஆகலாம், அல்லது ஆஃப் ஆனது திரும்ப என்ன பண்ணலாம், எரியலாம். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள்ல நம்ம கவுண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆட்களை எண்ணுவதற்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப திடீர்னு போற கோயில்ல இதுல லட்சக்கணக்கில் வந்தா அப்படிலாம் சொல்றோம்ல, ஒவ்வொருத்தரும் எண்ணிட்டு இருப்பாங்களா, இது மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் சர்க்கியூட் யூஸ் பண்ணி எத்தனை பேர் உள்ள போறாங்க வர்றாங்கன்றத கவுண்ட் பண்ண முடியும். இப்ப நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் கவுண்டர். கவுண்டரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து பைனரி தான். நமக்கு டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பைனரி. பட் ஆனா நமக்கு அவுட்புட் வந்து எதுல கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு டெசிமல்ல கிடைக்கணும். டெசிமல்ல கிடைச்சாதான் நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு சொல்ல முடியும். பைனரி நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப if a decimal output of the count is required, ஒரு கவுண்டரோட டெசிமல் அவுட்புட் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா the output of a counter, கவுண்டரோட அவுட்புட்டை என்ன பண்றாங்க அப்படின்னா டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பைனரியில இருந்து எதா கன்வெர்ட் பண்ணணும், டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். பைனரியில இருந்து டெசிமலா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சர்க்கியூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா, அல்லது அந்த மெத்தடுக்கு என்ன பேருனா டீகோடிங் அப்படின்னு பேர். என்ன பேரு, டீகோடிங். அது வந்து டீகோடர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு டீகோடரை இணைச்சிருப்பாங்க. டீகோடர் எதுக்கு பயன்படுது,
பைனரிய டெசிமலா மாத்துறது. இதுக்கு ஆப்போசிட் வந்து என் கோட். என் கோடர் என்ன பண்ணும்? டெசிமலா பைனரிக்கு மாத்தும். அடுத்து இன்னொரு கவுண்டர்ல ஒரு முக்கியமானது, இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்பான். என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் நமக்கு தேவை? இப்ப நீங்க வந்து ஒரு 32 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், அல்லது நீங்க 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்னா எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும்? 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், அப்ப எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் நீங்க இணைக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்லயும் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணலாம். இப்ப 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும்னா 10ன்றது என்ன நம்பர் நமக்கு? 10 வந்து நீங்க பைனரியில மாத்தினீங்கன்னா 1010. அப்ப எத்தனை நம்பர் இருக்கு இதுல? 4 நம்பர் இருக்கு. அப்ப எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் நமக்கு வேணும்? கண்டிப்பா 4 ஃபிளிப் ஃப்ளாப் வேணும். அதே மாதிரி நீங்க வந்து 8 கவுண்ட் பண்ணணும், 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 8க்கான நம்பர் என்னது? 10 இன்னொரு 0. அதுக்கு எத்தனை வேணும் நமக்கு? ஆமா 4 உங்களுக்கு தேவைப்படும். 7ன்னா 7ல உங்களுக்கு 3 போதும். 7 எத்தனை போதும் நமக்கு? ஆமா 3 போதும். இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும் அப்படின்றத கேட்பாங்க. இப்ப அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப ஈச் ஃபிளிப் ஃப்ளாப் ஹேஸ் 2 பாசிபிள் ஸ்டேட். ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்லயும் எத்தனை ஸ்டேட் நம்ம பண்ண முடியும்? 2 பாசிபிள் ஸ்டேட் இருக்கு. இப்ப கவுண்டர் ஹேஸ் n ஃபிளிப் ஃப்ளாப். ஒரு கவுண்டர்ல எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு? n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா அதனால எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா, it has a 2 power n maximum of state. அதனால எத்தனை ஸ்டேட் வரைக்கும் பண்ண முடியும்? 2 power n ஸ்டேட் பண்ண முடியும். 2 power n ஸ்டேட். 2 power n ஸ்டேட் அப்படின்னா இப்ப இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணமா இப்ப ஸ்டேட் வந்து நம்ம 3 டிஜிட்ல எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். 3 டிஜிட்ல நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 0 0 ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்த நம்பர் 1 0, அடுத்து வந்து 1 0 0, அடுத்து 1 0 1, அடுத்து 1 1 0, அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் போயிடும். இப்ப மொத்தம் எத்தனை இருக்குதுல? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. அப்ப 0ல இருந்து எது வரைக்கும் கவுண்ட் பண்ணலாம்? நீங்க 7 வரைக்கும் டெசிமல்ல கவுண்ட் பண்ணலாம். ஆனா 8 ஸ்டேட். மொத்தம் எத்தனை ஸ்டேட்? அப்போ 8 ஸ்டேட் வரைக்கும் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் நமக்கு தேவைப்படும்? மினிமம் நமக்கு 3 ஃபிளிப் ஃப்ளாப். அப்ப 3 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா நம்மளால எவ்வளவு கவுண்ட் பண்ண முடியும்? 0ல இருந்து 7 வரைக்கும் பண்ணலாம். அதாவது 8 ஸ்டேட் பண்ணலாம். அப்போ எத்தனை நம்பர் இது? 3 டிஜிட் நம்பரா? 3 நம்பர் 3. ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கான அந்த பாசிபிள் ஸ்டேட் எத்தனை? 2. அப்ப இந்த 8ன்றது எதுல இருந்து கொண்டு வரோம்? நம்ம வந்து 2 power 3. அப்ப n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா எத்தனை ஸ்டேட் நம்ம கவுண்ட் பண்ண முடியும்? 2 power n. இப்ப உங்கள்ட்ட வந்து 6 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. எத்தனை ஸ்டேட் உங்களால கவுண்ட் பண்ண முடியும்? உடனே 2 power 6 போட்டுருங்க. 2 power 6னா எவ்வளவு? 64. அப்ப எத்தனை பண்ணலாம்? 0ல இருந்து 65 வரைக்கும் பண்ணலாம். 64 பண்ண முடியாது நீங்க. ஏன்னா 64 வந்து உங்களுக்கு 7 டிஜிட் நம்பரா போயிடும். டிஜிட் வந்து கூடிரும். அப்ப எத்தனை பண்ணலாம்? நம்ம வந்து 0ல இருந்து 63 வரைக்கும் பண்ணலாம். 63 வரைக்கும் பண்ணலாம். அது மாதிரி இப்ப 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா எத்தனை வரைக்கும் பண்ணலாம்? நம்ம மொத்தம் 16 ஸ்டேட். ஆனா எதுல இருந்து எது வரைக்கும்? 0ல இருந்து 15 வரைக்கும் நீங்க பண்ணலாம். இப்படி கேட்பான் ஜென்ரலா. இன்னொரு மாதிரி கேட்பான், நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும்னு கேட்பான். இப்ப நீங்க 12ன்ற நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 12. அப்ப எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும்? அதுக்கு 4 தான் இல்லையா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம கொடுக்குற நம்பர் எத்தனை? 12. இதுக்கு முன்னாடி உள்ள 2 பவர்ஸ் நீங்க எழுதிக்கணும். 12க்கு அடுத்த 2 பவர் எதுன்னு பார்க்கணும். 12க்கு அடுத்த 2 பவர் எது? 2 power 3 வந்து எத்தனை? 8. 2 power 4 எத்தனை? இதுல எது மேக்சிமமா இருக்கு? 2 power 4 தான். அதை எடுத்துக்கணும். அதுல உள்ள பவரை எடுத்துக்கிறீங்க. அதான் தேவையான ஃபிளிப் ஃப்ளாப். இப்ப 10 நாள் எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப் வேணும் நமக்கு? அதுக்கும் கண்டிப்பா 4 வேணும். அதுல 7ன்னு கேக்குறான்னா 7ல 3 போதும். ஏன்னா உங்களுக்கு 2 power 3 என்ன வந்துருது? நமக்கு 8 வந்துருது. 2 power 2ன்றது 4. ரெண்டுக்கு இடையில இருக்கு. அதுல யாரு மேக்சிமம்? 3. இப்படிதான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் கால்குலேட் பண்ணணும்.
எது வரைக்கும் என்னணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கேட்பாங்க. அது மாதிரி கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க. So each flip-flop has a 2 possible state. If a counter has n flip-flop, it has a 2 power n maximum of state. If 4 flip-flops are used, the maximum modulus can be 2 power 4 or 16. But a counter for counting up to 10, 10 வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணக்கூடிய அந்த கவுண்டருக்கு என்ன பேர் அப்படின்னா டீகேட் கவுண்டர் அப்படின்னு பேரு. இல்லாட்டி இன்னொரு பேர் வந்து மோட் 10 கவுண்டர்னு பேரு. இதுக்கு எத்தனை பிளிப்லாப் வேணும் அப்படின்னா 4 பிளிப்லாப் வேணும். ஆனா 4 பிளிப்லாப் வச்சு நீங்க 16 ஸ்டேட் வரைக்கும் பண்ண முடியும். ஆனாலும் நீங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 0 to 9 வந்தவனே திரும்ப 0 வர்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். இப்ப டிகேடு கவுண்டர்னா என்ன பண்றாங்க அப்படின்னா 4 பிளிப்லாப் இருக்கும். 4 பிளிப்லாப் இருந்தா அது எது வரைக்கும் கவுண்ட் பண்ணும்? 0ல இருந்து 15 வரைக்கும் பண்ணும். 0ல இருந்து 15 வரைக்கும் பண்ணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, நமக்கு 10 10 தானே வேணும். ஏன்னா டிகேடுனா 10 10 தான் வேணும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா 0ல இருந்து 1 2 9 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். 9க்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 4 நம்பரை என்ன நம்பர் இருக்கோ அதை என்ன பண்ணிடுவாங்க, ஃபுல்லா வந்து அந்த கவுண்டரே என்ன பண்ணிடுவாங்க, ரீசெட் பண்ணிடுவோம். ரீசெட் பண்ணீங்கன்னா திரும்ப என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். திரும்ப என்ன பண்ணும், பழையபடி 1 2 3 என்ன ஆரம்பிக்கும். திரும்ப 9 வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரீசெட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடணும். வச்சிட்டோம்னா கரெக்டா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 4 பிளிப்லாப் இருந்தாலும் 15 வரைக்கும் எண்ணுறது போல எத்தனை வரைக்கும் எண்ணுவது, கரெக்டா 9 வரைக்கும் எண்ணிட்டு திரும்ப ரீசெட் ஆகி வந்து. அடுத்து சிங்க்ரோனஸ் கவுண்டர், அசிங்க்ரோனஸ் கவுண்டர் உங்களுக்கு தெரியும். அசிங்க்ரோனஸ் கவுண்டர்ல எடுத்துக்காட்டு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எது, ரிப்பிள் கவுண்டர். ரிப்பிள் கவுண்டர் ஒரு அசிங்க்ரோனஸ் கவுண்டர். இதை அண்டர் பண்ணிக்கங்க. அடுத்து இதை வந்து நம்ம ஜேகே பிளிப்லாப்பை பயன்படுத்தி உருவாக்கலாம். Figure shows the circuit of a ripple counter consists of 3 edge triggered JK flip-flop. படத்துல வந்து நம்ம வந்து 3 flip-flopகளை கொண்ட ஒரு ரிப்பிள் கவுண்டரை நம்ம காமிச்சிருக்கோம். அடுத்தது சிஸ்டம் கிளாக், ஸ்கொயர் வேவ் டிரைவ்ஸ் flip-flop A. கிளாக் வந்து ஏன்ற flip-flop டிரைவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஏயோட அவுட்புட், அந்த அவுட்புட் ஆஃப் ஏ தான் என்ன பண்ணுது, பிக்கு போகுது. பிக்கு வந்து கிளாக்கா செயல்படும். பியோட அவுட்புட் யாருக்கு போகுது, சிக்கு போகுது. அதாவது ஏஏ நம்ம ஒரு கிளாக் வச்சு டிரைவ் பண்றோம், அதை ஸ்டார்ட் பண்றீங்க. ஏயோட அவுட்புட் தான் யாரை ஸ்டார்ட் பண்றா, பிஏ ஸ்டார்ட் பண்ணுது. திரும்ப பியோட அவுட்புட் யாரை ஸ்டார்ட் பண்ணுது, சிஏ ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ வந்து ஒவ்வொரு பிளிப்லாப்பும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைப் வேற வேற. ஸோ அதனாலதான் நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா அசிங்க்ரோனஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்றோம். ஒரே நேரத்தில் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லிருப்போம், நம்ம வந்து இப்போ நீங்க ஏபிசி 3க்கும் ஒரே நேரத்தில் நீங்க கிளாக் பல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா எல்லாமே ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப அது என்ன சொல்லுவோம், நம்ம சிங்க்ரோனஸ் சொல்லுவோம். அடுத்து ஓவரால் ப்ராபகேஷன் டிலே. இப்போ வந்து ப்ராபகேஷன் டிலே ஏற்படும்ல, ஓவரால் ப்ராபகேஷன் டிலே டைம்ன்றது எத்தனை பிளிப்லாப் யூஸ் பண்றீங்களோ ஒவ்வொன்றுக்குமான இண்டிவிஜுவல் டைம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஏ பிளிப்லாப்புக்கு வந்து இப்போ 2 நானோ செகண்ட் இருக்கு, பி பிளிப்லாப்போட டிலே டைம் வந்து 2, சியோட டிலே டைம் 2னா அப்போ மொத்த டிலே வந்து எவ்வளோ, 6 நானோ செகண்டா இருக்கும். மொத்தமா ஆட் பண்ணி 2 தான். அடுத்து தே ஆர் அசிங்க்ரோனஸ் அப்படின்னாலே நமக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பா ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா அதை ஒவ்வொன்றும் தனித்தனியா ஆகிறதுனால. அடுத்து இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிப்பிள் கவுண்டர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதோடைய ட்ரிக்கர் இப்ப ஏ, அடுத்து பி, அடுத்து சி. சிக்கு நீங்க ஒரு ட்ரிக்கர் கொடுக்குறீங்க, ட்ரிக்கர். அதுக்கப்புறம் ஏயோட அவுட்புட் என்ன பண்ணுது, பிஏ ட்ரிகர் பண்ணுது. பியோட அவுட்புட் வந்து யாரை ட்ரிகர் பண்ணுது, சிஏ ட்ரிகர் பண்ணுது. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிப்பிள் மாதிரி இருக்கும். ரிப்பிள்ன்றது என்னன்னா அந்த வேவ்ஸ்ல வரக்கூடிய அந்த லேசான ஒரு அந்த ஹைட் பீக்க தான் நம்ம என்ன சொல்றோம், ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அதனால இதுக்கு பேர் வந்து ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த பிளிப்லாப்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். ஏன்னா பிளிப்லாப்பை சீரியஸா தான் நம்ம கனெக்ட் பண்றோம், அதனாலதான் நமக்கு வந்து அசிங்க்ரோனஸ் வருது. அடுத்து வந்து the number of output states of a counter are known as, இது ஜெனரலா உள்ளது. நம்பர் ஆஃப் அவுட்புட் ஸ்டேட்ஸ் ஆஃப் a counter நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கவுண்டருக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அதை வந்து மாடுலஸ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி சொல்றோம். இப்போ உதாரணமா வந்து மாடு 8 கவுண்டர். மாடு 8 கவுண்டர் என்ன அர்த்தம், எத்தனை ஸ்டேட் இருக்கிறதுக்கு, 8 ஸ்டேட். நம்பர் வந்து 0 to 8. மாடு 10 கவுண்டர் அப்படின்னா
எத்தனை ஸ்டேட் இருக்கு? 10 ஸ்டேட் இருக்கு. எத்தனை வரைக்கும் எண்ணம்? 0 இருந்து 9 வரைக்கும் எண்ணம். மாடு 16 கவுண்டர்னா 16 ஸ்டேட். மாடுன்ற வேர்டு எதை குறிக்குதுன்னா எத்தனை ஸ்டேட் இருக்கு. மாடு 10 கவுண்டருக்கு மட்டும் இன்னொரு பேர் இருக்கு, என்னது? டிகேடு. டிகேடுனா 10. அதனால நம்ம வந்து டெக்கான்னு சொல்லுவோம்ல. டெக்கானா எவ்வளவு? டெக்கா மீட்டர். டெசிமீட்டர்னா 1/10 மீட்டர். டெக்கா மீட்டர்னா 10 மீட்டர். டெக்கானா 10. அதான் டிகேட். டிகேட்னா 10. 10ஓட அந்த நேம். அதனால டிகேடு கவுண்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த நமக்கு எத்தனை அவுட்புட் கண்டிஷன்ஸ், அதாவது எத்தனை ஸ்டேட் கிடைக்கும் அப்படின்னா n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட் வந்து 2n. அடுத்து அங்க அது கவுண்ட் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் வந்து 2n-1. ஏன்னா நீங்க வந்து 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா அது கவுண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட் எத்தனை? 2/4. 2/4 எத்தனை ஸ்டேட்? 16 ஸ்டேட். ஆனா அது மேக்ஸ் அது எதுல இருந்து பண்ணது? நமக்கு 0 இருந்து 15 வரைக்கும். அப்ப அது மேக்சிமம் நம்பர், அதாவது அந்த ஹையஸ்ட் நம்பர் எந்த நம்பர் வரைக்கும் பண்ணும்? 15. 15ன்றது 16ல இருந்து 1 கழிக்கிறது. அதான் 2n-1. The largest binary number that can be represented by n cascaded as a decimal equivalent 2n-1. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்துச்சு அப்படின்னா அது கவுண்ட் பண்ணக்கூடிய பெரிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2n-1க்கு சமம். அதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டேட் வந்து 2n-க்கு சமமா இருக்கும். அடுத்து வேவ் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரூத் டேபிள் நம்ம போட்டிருக்கோம். 3-bit பைனரி ரிப்பிள் கவுண்டருக்கு அந்த 3 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி போட்டது. யூஸ் பண்ணி பாத்துருங்க, லைட்டா பாத்துருங்க. அடுத்ததா வந்து இந்த டிவைட் பை n எஃபெக்ட். டிவைட் பை n எஃபெக்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் வந்து ஒரு கிளாக் சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா கிளாக் சைக்கிள் வந்து 1, அப்புறம் வந்து இங்க இருக்கு 2, அடுத்து இது 3, இதோட 4 இருக்கு. 4 இருக்கு. இப்ப ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இதை நீங்க கொடுக்கும்போது இந்த 4 என்ன மாறும்னா நமக்கு வந்து 4 வந்து 1, 2 மாறும். இன்னொரு ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு இதை கிளாக் பல்ஸ் போகும்போது என்ன மாறும்னா 1 மாறும். ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் என்ன பண்ணுதுன்னா கிளாக் பல்ஸ் என்ன மாத்துது? பாதியா குறைக்குது. கிளாக் பல்ஸ் எண்ணிக்கையே பாதியா குறைக்குது. என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து the waveform in above figure shows that the frequency of output A is 1/2 of that of clock input frequency. அதாவது ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பும் 1/2 குறைக்குது. frequency of output B is 1/4 of clock frequency. frequency of output C is 1/8. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து மொத்தம் வந்து நீங்க 16 கிளாக் பல்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப் ஏயோட அவுட்புட்ல வரும்போது எத்தனை வரும்? நமக்கு 8 வரும். அது பிக்கு வரும்போது அதுல இருந்து வெளியில வர்றதுக்குன்னு பி வந்து 4 மாத்தும். திரும்ப சி வந்து என்ன மாத்திரும்? அதை 2 மாத்தும். அப்ப அதான் சொல்லியிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து அதை 1/2 டைம்ஸா மாத்துது. ரெண்டாவது ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணுது? 16 4 மாத்திருச்சா, அப்ப 1/4 மாத்துது. தேர்ட் வந்து 16 2 மாத்திருச்சு. அப்ப எத்தனை டைம் மாத்து? 1/8. 8ல ஒரு பங்கா மாத்திரும். அப்ப எப்படி இது டிவைட் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப n ஃபிளிப் ஃப்ளாப் இருந்துச்சு அப்படின்னா, n ஃபிளிப் ஃப்ளாப் இப்ப உதாரணமா வந்து நீங்க வந்து 16 3 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை கிளாக் பல்ஸ் கிடைச்சது? கடைசியில 2 இல்லையா? 16 வந்து என்ன மாறிச்சு நமக்கு? அதாவது ஏ வந்து 8 மாத்திருச்சு, பி வந்து 4 மாத்திருச்சு, சி என்ன மாத்திருச்சு? 2 மாத்திருச்சு. அப்ப 16 கிளாக் பல்ஸ் இருந்துச்சுன்னா 3 ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் முடிவுல எத்தனை கிளாக் நமக்கு கிடைக்கும்? 2. அப்ப எத்தனை மடங்கு மாத்திருக்கு? 1/8. அப்ப 3 இருந்தா 1/8. அப்ப இந்த டிவைடிங் வந்து 8ஆல டிவைட் பண்ணப்படுது. எத்தனை டிவைட் பண்ணப்படுது?
8. 8ன்றது என்ன நம்பரு? 2 பவர் 3. அப்ப 3 flip flop இருந்தா எத்தனை டிவைட் பண்ணப்படும்? 2 பவர் 3 ஆல டிவைட் ஆகுதா? அப்ப n flip flop இருந்தா எத்தனை டிவைட் பண்ணும்? 2 பவர் n டிவைட் பண்ணும். இப்ப உதாரணமா வந்து நமக்கு வந்து நீங்க உங்களுக்கு 64 கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க. 64 கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப வந்து 3 flip flop நம்ம வந்து யூஸ் பண்றோம். அவுட்புட்ல எத்தனை கிளாக் பல்ஸ் கிடைக்கும்? மொத்தம் நீங்க 64 கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். 3 flip flop நம்ம யூஸ் பண்ண போறோம். 3வது flip flop-ஓட அவுட்புட்ல எத்தனை கிடைக்கும்? எத்தனை கிளாக் பல்ஸ்? 64 கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். 3 flip flop யூஸ் பண்றீங்க. 3வது flip flop-ஓட அவுட்புட்ல எத்தனை கிளாக் பல்ஸ் நமக்கு கிடைக்கும்? 8. 8ஆல டிவைட் பண்ணி வந்தா, அதாவது 3 flip flop-னா 2 பவர் 3. 2 பவர் 3 எத்தனை? 8. எத்தனை கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை 8ஆல வகுத்தணும். ஆமா, 64 கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதை நீங்க வந்து 3 கிளாக் பல்ஸ் 3 flip flop யூஸ் பண்றீங்கன்னா 2 பவர் 3 2 பவர் 3 டிவைட் ஆகும். எத்தனை flip flop? n flip flopனா 2 பவர் n ஆல டிவைட் பண்ணணும். இப்ப இதுவே 4 flip flop யூஸ் பண்ணீங்கன்னா எந்த நம்பரால டிவைட் பண்ணுவீங்க? அதை 2 பவர் 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. இப்ப 64 2 பவர் 4னா 16. 16 டிவைட் பண்ணி எத்தனை கிடைக்கும்? நமக்கு 4 கிளாக் பல்ஸ் தான் கிடைக்கும். அப்ப இந்த என்ன பண்ணுது? flip flop ஒவ்வொரு flip flop-ம் கொடுக்கக்கூடிய கிளாக் பல்ஸை 1/2 மாத்து, பாதியாக குறைக்கும். இப்ப இந்த பிக்சர் தான் நமக்கு வந்து இங்க போட்டிருக்க பாருங்க. கிளாக் இதுல எத்தனை கிளாக் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க எத்தனை இருக்கு? ஏ வந்து ஏயோட முடிவுல எத்தனை வருது உங்களுக்கு? 1 2 3 4 5 மாறுதா? அப்ப ஏ வந்து என்ன பண்ணுது? 10 5 ஆக்குது. திரும்ப பி வந்து என்ன செய்யும்? 5 வந்து 1 2 அது ஆக்சுவலா 2 வரும். கொஞ்சம் இங்க இங்க ஒரு ஆஃப் இருக்குல்ல 2. ஒருவேளை இது கரெக்டா நம்ம 2 பவர்ல போட்டிருந்தாங்கன்னா பாதியா குறையும். அதுதான் இந்த வரைபடம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வரைபடம் என்னன்னா ஒவ்வொன்றும் வந்து அந்த வரக்கூடிய கிளாக் பல்ஸ் பாதி ஆகுது. கிளாக் பல்ஸ்ன்றது என்னன்னா டைமிங் தான். அது என்ன கிளாக் பல்ஸ்ன்றது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, அது கிளாக் பல்ஸ்ன்றது என்னது? கிளாக் பல்ஸ் சொல்றோம்ல, கிளாக் பல்ஸ்ன்றது என்னது ஆக்சுவலா? கிளாக் பல்ஸ்ன்றது ஒரு வோல்டேஜ், ஒரு சிக்னல் வோல்டேஜ். அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம வோல்டேஜ் கொடுக்குறோம்னா வோல்டேஜ் தான் கொடுக்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப எப்படி போடுறோம்ல, இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்ன? ஏற்கனவே இது உங்களுக்கு தெரியும். இதோட மீனிங் என்னவோ அதே மீனிங் தான் இங்கேயும். இது என்ன வேவ்? இது சைன் வேவ், இது ஸ்கொயர் வேவ். இதோட மீனிங் என்ன? இது வந்து 0, இது வந்து 1. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப வந்து இதை வோல்டேஜா கன்வெர்ட் மைண்ட்ல ஏத்துக்குங்க, ரைட்டா? இப்ப வந்து நம்ம வந்து இப்ப டைம் வச்சுக்கலாம். இப்ப இது வந்து டைம் 10, இது வந்து எத்தனை? 10 1 10 2 10 3 அடுத்து 10 4. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 10 மணிக்கு அந்த வோல்டேஜோட வேல்யூ எவ்வளோ? 0. எவ்வளவு நேரம் வரைக்கும்? 10 மணில இருந்து 10 1 வரைக்கும் அதோட வேல்யூ என்னவா இருக்கு? 0 தான் இருக்கு. அடுத்து 10 1ல இருந்து 10 2 வரைக்கும் என்ன பண்றீங்க? என்ன ஆகுது? 10 1க்கு அதோட வேல்யூ என்ன மாறுது? 1 மாறுது. அது எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கு? அந்த வோல்டேஜ், ஒரு வோல்டேஜ் வேல்யூ 10 2 வரைக்கும் இருக்கு. 10 2க்கு அப்புறம் திரும்ப என்ன மாதிரி வோல்டேஜ் என்ன மாத்துறீங்க? நீங்க 0 மாத்தி எவ்வளவு நேரம் அதையே மெயின்டைன் பண்றீங்க? திரும்ப ஒரு நிமிஷம் மெயின்டைன் பண்றீங்க, திரும்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதான் கிளாக்ன்றது, வேற கிடையாது. இப்ப flip flop என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க இந்த கிளாக்கை flip flop கொடுக்குறீங்க. அப்ப வந்து நீங்க வந்து பாசிட்டிவ் கிளாக் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த flip flop வந்து வேலை செய்ய போகுது, இல்லையா? இப்போ பாசிட்டிவ் கொடுக்குறீங்க, பாசிட்டிவ் கொடுக்கும்போது மட்டும் அந்த flip flop என்ன செய்யும்? நமக்கு வந்து ஒர்க் பண்ணும். நெகட்டிவ் கொடுக்கும்போது வேலை செய்யலன்னு வச்சுப்போம். ஏதாவது ஒண்ணுல தானே வேலை செய்யும். இப்ப இந்த கிளாக்கை நம்ம கொடுக்குறோம். இப்ப எத்தனை கிளாக் இருக்கு நமக்கு? 1 2 கிளாக்கை நீங்க flip flop கொடுக்குறீங்க. அப்ப flip flop என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்ற போது அது வந்து என்ன ஆகும்? இப்ப நீங்க பாசிட்டிவா இந்த கிளாக் கொடுக்கும் போது ஒரு ஆபரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து Q வந்து 1 ஆகுது. திரும்ப வந்து எப்ப ஒர்க் ஆகும்?
திரும்ப அடுத்த பாசிட்டிவ் வரும்போது அது ஒர்க் ஆகும். அப்பதான் என்ன Q வந்து இப்ப 1 ஆகுதுன்னா இதுக்கான அவுட்புட் எடுத்துக்கங்க. அவுட்புட் இஸ் 1. அடுத்த கிளாக் பல்ஸ் போகும்போது என்ன ஆகலாம், இதுக்கு வந்து அவுட்புட் இஸ் 0 ஆகலாம். அப்ப 2 கிளாக் பல்ஸ் முடியல இங்க எத்தனை கிளாக் நமக்கு கிடைக்குது, ஒரு கிளாக் தான் கிடைக்கும். அப்ப 2 என்ன மாத்துது நமக்கு வந்து இது 1 மாத்தும். திரும்ப இன்னொரு பிளிப் பிளாப் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பாதி ஆகும். இப்படிதான் அந்த டிவைட் பை n எஃபெக்ட் வருது. அந்த டிலே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரே நிலையில தொடர்ந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் கூடுதலான நேரம் இருக்கும். அதனால நமக்கு கிளாக் பல்ஸ் எண்ணிக்கை பாதி ஆகுறது. ஓகே, இதான் டிவைட் பை n எஃபெக்ட் அப்படின்றது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ராபகேஷன் டிலே. ப்ராபகேஷன் டிலேன்றது நமக்கு எத்தனை பிளிப் பிளாப் இருக்கோ அதை வந்து டைமால பெருக்கிற வேண்டியதான். n இன்ட்டு டிபிடி. டிபிடின்றது ப்ராபகேஷன் டிலே டைம். எத்தனை n பிளிப் பிளாப் இருந்தா n இன்ட்டு போட்டுக்கலாம். ஃப்ரீக்வன்சி வந்து 1 பை அந்த இது வந்து ப்ராபகேஷன் டிலேன்றது டைம். 1 பை டைம் இஸ் த ஃப்ரீக்வன்சி. இப்போ டிலே டைமை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வன்சி என்ன நமக்கு வந்து நமக்கு குறையும். இது நார்மலா உள்ளதான். ஏன்னா t ஈக்குவல் டு 1 பை f. டைம் இன்க்ரீஸ் ஆனா f குறையும், அல்லது f இன்க்ரீஸ் டைம் குறைஞ்சுன்னா f என்ன செய்யும், அதிகரிக்கும். அடுத்து அப் டவுன் கவுண்டர். அப் டவுன் கவுண்டர்ன்றது ரெண்டுமே பண்ண முடியாது. அப் கவுண்டர், டவுன் கவுண்டர் பண்ண முடியாது. அப் கவுண்டர்னா என்ன செய்யும், ஜீரோல இருந்து மேல எண்ணிட்டே போகும், அது அப் கவுண்டர். டவுன் கவுண்டர்னா மேல இருந்து குறைச்சிட்டே வரும், டேலி பண்ணிட்டே வரும். 10ல இருந்து அப்படியே 9, 8, 7 அப்படி கொண்டாந்து 0 கொண்டு வரும், அது டவுன் கவுண்டர். இப்போ 4 பிட் அப் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர் கேன் கவுண்ட் ஃப்ரம் 0 டு 0ல இருந்து 1 1 1 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி 1 1 1ல இருந்து எங்க வரலாம், திரும்ப ரிவர்ஸ் வரும்போது 0 0 வரைக்கும் வரலாம். இப்ப அப் டவுன் கவுண்டர் ஒரே கவுண்டர் தான். அந்த ஒரே கவுண்டரை 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றோம்னா, நம்ம கிளாக் கொடுக்குறோம்ல, கிளாக் வந்து ஒரு கண்ட்ரோல் சிக்னலா நம்ம கொடுக்க போறோம். ஒரு கண்ட்ரோல் டெர்மினல்ல கிளாக்க கொடுக்க போறீங்க. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் டெர்மினலுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா u by d bar அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அந்த டெர்மினலுக்கு என்ன பேரு, u by d bar. இப்ப u by d barன்றது கண்ட்ரோல் டெர்மினல். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிளாக்க வந்து கொடுக்கும்போது u பாத்தீங்கன்னா பவர்ல என்ன இல்ல, நமக்கு பார் இல்ல, டிக்கு என்ன இருக்கு, பார் இருக்கு. u by d barன்றது அப் கவுண்டர் டவுன் கவுண்டர் ரெண்டுக்கும் சேர்த்தான ஒரு கண்ட்ரோல். இப்ப இந்த கிளாக் வந்து பாசிட்டிவ் போகும்போது என்ன கவுண்டர் ஒர்க் ஆகும்னா அப் கவுண்டர் ஒர்க் ஆகும். கிளாக்கோட நெகட்டிவ் போகும்போது யாரும் ஒர்க் ஆகா, ஏன்னா டவுன் கவுண்டர் எதுல இருக்கு, பார்ல இருக்கு. பார்ல இருந்தா என்ன அர்த்தம்னா அது வந்து கிளாக் லோ ஆகும் போது ஒர்க் ஆகும். அப்ல பார் இல்ல அப்படின்னா அது என்ன அர்த்தம், கிளாக் வந்து கையா இருக்கும் போது மட்டும் அது ஒர்க் ஆகும், அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்ப u by d barன்ற அந்த கண்ட்ரோல் சிக்னல் என்ன வேலை பார்க்கும்னா, கிளாக் எப்ப ஹையா இருக்கோ அப்ப அப்புன்ற வேலையை பார்க்கும். கிளாக் எப்போ லோவா இருக்கோ அப்ப என்ன வேலை பார்க்கும், டவுன் வேலையை பார்க்கும். u by d bar சிக்னல் ஹையா இருந்தா அப் கவுண்டர், u by d bar சிக்னல் என்னவா இருந்தா லோவா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், நமக்கு வந்து டவுன் கவுண்டரா செயல்படும். அடுத்ததான் வந்து டிகேடு கவுண்டர், பிசிடி கவுண்டர். ஏற்கனவே நம்ம டிகேடு கவுண்டர் பத்தி சொல்லியிருக்கோம். டிகேடு கவுண்டர்ன்றது என்னது, எது வரைக்கும் கவுண்ட் பண்ணும், 10 வரைக்கும். அதான் சரி, 10 ஸ்டேட் 0ல இருந்து 9 வரைக்கும் கவுண்ட் பண்றதை நம்ம என்ன சொல்றோம், டிகேடு கவுண்டர் அப்படின்னு சொல்றோம். டிகேடு கவுண்டருக்கு மேலும் சில பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா mod 10 கவுண்டர், இன்னொன்று வந்து டிவைட் பை 10 கவுண்டர் சொல்றாங்க. இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் ஐசி பாத்தீங்க அப்படின்னா 7490, 74160. இந்த ஐசி எல்லாம் வந்து டிகேட் கவுண்டருக்கான ஐசி நம்பர்ஸ். A decade counter is one that goes through 10 unique output combinations and then resets as the clock proceeds further. இந்த மீனிங் என்ன அப்படின்னா, 10 ஸ்டேட் போயிட்டு 10 ஸ்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகி திரும்ப 0க்கு வந்துடும். அதாவது 0ல இருந்து 9 போகும், ஏற்கனவே சொன்னதான். 9 வந்தோடனே திரும்ப என்ன ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆகி திரும்ப இங்க வந்துடும், 0க்கு வந்துடும். திரும்ப இங்க போகும் 10 11 12 போகாது. ஏன்னா 4 பிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுவோம். 4 பிளிப் ஃப்ளாப் எது வரைக்கும் போகலாம், அதனால 15 வரைக்கும் கவுண்ட் பண்ண முடியும். ஆனா கவுண்ட் பண்ணாம என்ன பண்றோம், நம்ம வந்து கட் பண்ணி 9 வந்தவனையும் நம்ம ரீசெட் பண்ணிடுறோம், திரும்ப 0 பண்ணிடுவோம். 0 திரும்ப கவுண்ட் பண்ணும். அடுத்த SN
54 by 7490. இது வந்து என்ன சொல்றேன், இது ஒரு D-gate counter which consists of 4 master slave flip-flop internally connected to provide by a divided by 2 counter and divided by 5 counter. இந்த SN547490 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கவுண்டரை சேர்த்து D-gate கவுண்டர் உருவாக்கியிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிவைட் பை 2 கவுண்டர், இன்னொன்னு டிவைட் பை 5 கவுண்டர், ரெண்டையும் ஜாயின் பண்ணி. அடுத்ததா வந்து gated direct reset lines are provided to inhibit count inputs and return to all inputs to either a logical 0 or a BCD count of 9. இப்போ வந்து நம்ம அந்த கவுண்டர்ஸ் ரெஜிஸ்டர்